இப்போ யாரும் என்ன கேட்டாலுமே எடுத்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எந்த ப்ராடக்ட்ல வந்து எந்த ஒரு மெஷினரியோ, இல்ல ஒரு அடிஷனல் ரா மெட்டீரியலோ இல்லாம பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாரி வரட்டி தட்டுறோம். அந்த வரட்டிக்கு நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 6 இன்ச் பைப் இவ்ளோ. அந்த 6 இன்ச் பைப்ப ஒரு இன்ச்சா கட் பண்ணா ஒரு சின்ன வளையம் மாரி வரும். அதுல வரட்டி தட்டுவோம். ஏன்னா ஒரே ஷேப் அண்ட் சைஸ் இருந்தா தான் செல்லபிளா இருக்குங்கிறதுனால. ஸோ ஒரு 6 இன்ச் பைப் வாஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மை வரட்டி. அப்புறம் சாண உருண்டைய வெறும் பால்ஸ் மாரி பண்றோம். ஒரு கற்பூரம் வச்சு கொளுத்துறோம். விபூதி திருநீர் கிடைச்சிருது. ஸோ அதுக்கு நான் ஒரு சல்லடை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஒரு மிக்ஸியும், ஒரு சல்லடையும். அப்புறம் இந்த தூப் ஸ்டிக்ஸ்க்கு ஒரு சிரிஞ்ச். இந்த மாரி சின்ன சின்ன அப்புறம் பஞ்சகவ்யா ஃபெர்டிலைசர்ஸ் பண்ணணும்னா ஒரு பேரல் அவ்வளோதான் வேணும். சாணம், கோமூத்திரம், பால், தயிர், நெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம், கலக்குறோம். அண்ட் இனிஷியலா லேபர்ஸும் நான் வச்சுக்கல. ஆரம்பிக்கும்போது ஒரு ப்ராடக்ட்டும் என்னோட கையால நான் பண்ணது தான். நம்ம பண்ணும்போது தான் இதில எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன தப்பு பண்றோங்கிறதெல்லாம் தெரியும். ஃபார்முலா ஃபைனலைஸ் ஆன உடனே ஐ ஹேண்ட் இட் ஓவர் டூ சம்படி எல்ஸ் அண்ட் தென் ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் ஆன் த செகண்ட் ப்ராடக்ட்.